ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஸ்டீல் பண்ண போகிறோம் கைஸ், திருட போகிறோம். அந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏர்போர்ட்டில் தான் இருக்கான். ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் போலவே அவனோட கார் வந்து போலீஸ் சீஸ் பண்ணி ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்களாம். அது வந்து வேறு ஊருக்கு அனுப்புறதுக்காக நம்ம போய் அந்த காரை திருடிட்டு வர போகிறோம் கைஸ். அந்த வேலை நமக்கு தான் கொடுத்துருக்கான். அதனால் போகிறோம், அந்த காரை தட்டுறோம், தூக்குறது. கேஸ் அவன் முக்கியமாக சொன்னது மோஸ்ட்லி கார் டேமேஜ் பண்ணாமல் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஏன்னா காரை டேமேஜ் பண்ணோன்னா அந்த காருக்கான காசை நம்ம சம்பளத்தை வந்து பிடிச்சிக்கிறேன்ட்டான். அதனால இந்த கார் டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகணும். ஓகே கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கு வண்டி. வண்டியோட லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்கான். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதே அந்த வண்டியோட லொக்கேஷன். இங்கே தான் இருக்கு அந்த வண்டி. அதனால் அந்த வண்டியை போய் தூக்கிட்டு வர போகிறோம். ஓகே கைஸ், போகலாமா? அதே மாதிரி ஏர்போர்ட் போகிறதுக்கு நான் ஒரு வண்டி யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். அந்த வண்டி என்னன்னு பார்க்குறீங்களா? கவாசிக்கு Z900 கைஸ். இந்த பைக்கில் தான் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் வரையும் போக போகிறோம். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது கைஸ். அதே மாதிரி அது வந்து ஒரு கேங்ஸ்டர் கார்னால போலீஸ் வந்து நிறையா அங்கே அந்த காரை சுற்றி இருக்குமா. அதாவது காரை சுற்றி இருக்குன்னா காருக்கிட்டே இருக்க மாட்டாங்களாம், ஒளிஞ்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது வந்து காரை எடுக்கிற ஆளா இல்லையான்னு. மோஸ்ட்லி அந்த கார் நம்ம தொட்டனாலும் வாண்டர் லெவல் வந்துருமா. வாண்டர் லெவல் வந்துருங்கிறான். அப்புறம் டேமேஜ் ஆகவும் கொண்டு வரணுங்கிறான். பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து கிளம்போம். ஓகே, வண்டி எடுத்தாச்சு கைஸ். அந்த வண்டியோட சவுண்டை கேளுங்களேன், நல்லா இருக்குல்ல? ஓகே கைஸ். ஓகே கைஸ், கிளம்பலாம். ஓ மை காட் கைஸ், அந்த அம்மா செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம மேலே வைப்போம். கைஸ், அந்த கார் வந்து ஜீப்பு தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ண மாதிரி இருக்குமா, போய் பார்ப்போம் கைஸ். அதே கார் லொக்கேஷன் கொடுத்துருக்கான்ல, போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வர வேண்டியது. கைஸ், இந்த வேலையை விட்டு நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி நிறைய வேலை கொடுக்குறானா. ஸ்டீலிங் வேலை நிறையா கொடுப்பானா. ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக போகணும். வாங்க போகலாம். ஓகே கைஸ், போச்சு 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 கைஸ். நேரமே சரியில்லை, நம்ம முடிஞ்சானே போயிடும் கைஸ் சீக்கிரம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள அந்த காரை கொண்டு போய் கொடுக்கணும். போலீஸ் சேசிங்கே எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம முடிஞ்சாலும் சீக்கிரம் போகணும் கைஸ். அதே மாதிரி டெலிவரி பண்ணுற இடத்துல ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நம்ம காரை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டதே போகணுமா. ஏன்னா அவர் நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நீ காரை ஒளிச்சு வச்சுட்டும் போ, நான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கா கைஸ். நம்மளால அவளை பார்க்கவே முடியாது கைஸ். காரை எடுக்கிறோம், அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறிடுமா கைஸ். கீழே போவோம். ஓ மை காட் கைஸ், நல்ல வேகமாக போகுது கைஸ் இந்த பைக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இந்த தெரியுதுல, இது வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நம்ம நேரே உள்ளே போகலாம், ஆனால் கொஞ்சம் பறந்து உள்ளே போவோம். ஓ மை காட், அசிங்கமாக இருக்கக்கூடாது, நல்லா லேண்ட் ஆயிடணும். ஓகே கைஸ், செம்ம நல்லா லேண்ட் ஆயிட்டான்.
கைஸ் இப்போ நமக்கு வாண்டட் லெவல் எதுவும் வரல, பரவாயில்ல அப்படியே போவோம். ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்குது, நம்மளாம் பிடிக்குதாண்ணா? இல்லை கைஸ். கைஸ் நம்ம அப்படியே எதுவுமே காட்டிக்காம போவோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஜெட்டெல்லாம் இருக்கனால நமக்கு இங்கே அலோடு தான் கைஸ். நம்மக்கிட்ட ப்ரைவேட்டாக ஜெட்டெல்லாம் இருக்குது, அது போக போக உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் கரெக்டாக நம்ம கார் வந்து அந்த இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறதுக்கு நேரம் கார் நிற்கிது, கார் அங்கே தான் இருக்குன்னு காட்டுது. வாங்க போவோம் பார்ப்போம். கைஸ் அங்கிட்ட ஏதாவது ஆள் நிற்கிறான்னு பார்ப்போம். கைஸ் இங்கே தான் இருக்குன்னு காட்டுது, ஆனால் ஆள் இருக்காங்க. ஐ திங்க் இந்த பில்டிங் பின்னாடி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்துடுவோம் கைஸ். அந்த பிளைன் இருக்குல்ல, அது வழியாக வந்துடுவோம். ஏன்னா எங்கிட்ட ஆள் இருக்கானுங்க, பார்த்துருவானுங்க. கைஸ் இங்கிட்ட உள்ள வழி போகுது. என்ன தகரம் போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க. ஓகே கைஸ், நம்ம வேகமாக உடச்சிட்டு போனோம் கைஸ். இந்த இருக்கு கைஸ் வழி. ஓகே இந்த கேஸ் கேஸ் இங்கேதான் வண்டி காட்டுது. வண்டி எப்படி பார்க் பண்ணிடுவாங்க. ஹெல்மெட்டை கழட்டாடி, ஹெல்மெட்டை கழட்ட 10 நிமிஷம் ஆகும். ஓகே கேஸ். கேஸ் கார் இங்கே தான் காட்டுது, ஆனால் 2 கார் தானே இருக்கு, காரே இல்லை இங்கே. கேஸ் எங்கே கேஸ்? காரை காணோம், இங்கே தான் காட்டுது. ஒரு பில்டிங் அங்கிட்டு இருக்குமோ? கேஸ் இந்த இருக்கு பார்த்துட்டேன். ஒழிச்சு வச்சிருக்கணுங்க கேங்ஸ்டர்ல, அதனால எவனாச்சும் வந்து திருடிட்டு போயிடுவான்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருக்கானு காரை. வாவ் கேஸ் செமையா இருக்கு கேஸ், ஆஃப் ரோட் ட்ரக்கு. ஆகா சூப்பரா இருக்கே. அங்கே இருங்க, அந்த முன்னாடி வண்டி இழுக்கிறதுலாம் வச்சிருக்காங்க. பின்னா சைடில் இந்த மண் வெட்டுறது. கேஸ் உண்மையிலே செமையா இருக்கு. நம்ம லேட் ஆகணும், வண்டி இது வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கேஸ் வண்டி எடுத்தோன்னே வந்துருச்சு. ஓ மை காட், இப்போ தானே சொல்லி முடிச்சேன். கேஸ் முடிஞ்சாடி வெளியே போயிடுவோம். கேஸ் ஹெலிகாப்டர் வருது, ஐயோ சிக்குனே. கேஸ் முடிஞ்சோடி வெளியே போயிடணும். கேஸ் ஆனால் அந்த வண்டி நல்லா இருக்கு. தேடே சுடாதீடா, நான் பாவம்டா. கேஸ் நல்லா ஸ்கிட் அடிக்குது. கேஸ் டயரை பஞ்சர் பண்ணிட்டா. அட பிக்காளி பேரு, டேய் ஏன்டா வண்டி பஞ்சர் பண்ணியா? டே அவன் டேமேஜ் இல்லாமல் கொண்டு வர சொன்னான். கேஸ் வண்டி எங்கேயாச்சும் இருந்து வண்டியை சரி பண்ணணும். ஆகா வண்டி ஸ்கிட் அடிக்குது. ஓ நோ, சிக்கணும்னா நீ கைமாதே, எப்படியா சொல்ல போயிடணும். ஏ பார்த்து போ. ஏய் தேங்க்ஸ்டா. கேஸ் வண்டி எங்கேயே நிப்பாட்டுற இடம் கிடச்சா நல்லா இருக்கும். நான் அதுக்குள்ள வண்டியை வேலை பார்த்துருவேன், ஏன்னா இப்படி ஓட்டுறது எனக்கு டேஞ்சரு. ஓகே எதுத்தாப்புல வண்டி வேண்டாம். ஏய் கேஸ் வண்டியை நீட்டாக கொண்டு வர சொன்னா, வண்டியை சுத்தமாக கொண்டு வர அப்படின்னா டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னா. இங்கே அதுக்குள்ள வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு.
கேஸ் வாண்டர் லெவல் குறையுது, வாண்டர் லெவல் குறையுது. ஆனால் போலீஸ் வண்டி முன்னாடி வருது, பார்த்துட்டான். போகணும் கேஸ், கொடுமை இதெல்லாம். பறக்க விட்டான்டா, அடா பவியா. கேஸ் நல்ல நேரம். ஓகே கேஸ், வண்டி சரியாயிருச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து வேற ஓட வேண்டியதேன். டேய் 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 தற்குறி, பார்த்து போடா. எவனோ சொல்லி கொடுத்துட்டான் கைஸ். அட தற்குறி டேய், எவன்டா வேண்டி. கைஸ் நம்ம இதுக்குள்ளே ஓடணும். கைஸ் பார்த்துட்டான். ஒளியலான்னு பார்த்துட்டான். கைஸ் நம்ம இந்த ஆஃப் ரோடு தான், ஏன்னா மெயின் ரோட்டில் போட்டால் பிடிச்சிரும். ஓமே கார்டு, அங்கே போலீஸ் இருக்கான். ஓகே, வண்டியை முடிஞ்சானி பார்த்து கொண்டு போகணும் கைஸ். ஓகே, இங்கிட்ட யாரும் இல்லை கைஸ். கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு தான். கைஸ் செம்மடா. வாண்டர் லெவல் போன முடிஞ்சானே போகும் கைஸ். கைஸ் செம்ம, வாண்டர் லெவல் முடியிட்டு இருங்க. பார்த்துட்டானா? டேய் தற்குறி, எப்படா பார்த்த? கைஸ் நம்ம நீ வந்து நேர் ரோட்டில் போனாலும் வாய்ப்பே இல்லை தப்பிக்க. ஏய் கைஸ் வண்டி நல்லா ஆஃப் ரோடு போகுது, அதே மாதிரி. ஆகா டே 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 கைஸ், இங்கிட்ட வந்து நல்லது. இங்கிட்ட எனக்கு ஒரு வழி தெரியும். ஓகே கைஸ், ஏமா இங்கேருந்து போகலாம், இங்கிட்ட வழி இல்லை. டே சுடாதீரா. டே வண்டி புது வண்டிடா, அவன் புதுசாக எடுத்துகிட்டு சொல்லியிருக்காண்டா நீ வண்டியை. சாவுங்கடா இங்கே விழுந்து. கைஸ் நிறைய பேர் வராங்க. என்னோட ஆஃப் ரோடு வண்டிடா, தாண்டி போகும்டா தண்ணியவே. கைஸ் இதுக்குள்ள ஒரு குகை மாதிரி போகும். வாடா, நான் எப்படி போயிடும்டா. கைஸ் வேணா, வண்டி சூப்பராக போகுது, வண்டி எப்படி பறக்குது. ஓ நோ கைஸ், இது ஃபுல்லாக கடந்து. ஏய் இப்போ தப்பிக்கிறக்கு வழி இல்லையே, திரும்பி நான் அவனுக்கிட்டே போகிறேன். நோ கைஸ், பார்த்துட்டானுங்க. ஆனால் இப்போ எனக்கு தப்பிக்கிறக்கு வழி இல்லையே. டேய் பரவாயில்ல கைஸ். தற்குறி ஏன்டா எனக்கு நேரிய. கைஸ் நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் முத. சூப்பர் கைஸ், தப்பிச்சிட்டோம். ஆகா நேரா வண்டி வருது. ஆகா கைஸ் இங்கே ஒளிஞ்சாச்சு. நல்லது, பார்த்துட்டான் கைஸ். தற்குறி டே, எப்படா பார்க்குறீங்க கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டில் தப்பிக்க. ஹெலிகாப்டர் கிட்ட சிக்கனாலே அவ்வளோதான்.
ஓகே கேஸ், ஆஃப் ரோடு தான். ஏய் கேஸ், வண்டி நல்லா இருக்குல்ல? இங்கே யார் யாருக்கெல்லாம் அந்த வண்டி பிடிச்சிருக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓடடே, யார் சஸ்பெக்ட்டுங்கிற? ஓகே கேஸ், வாண்டர் லெவல் மின்னுது. ஆக நமக்கு நேரம் போலீஸ் இருக்கானே. கேஸ் பேசாம எப்படி நிப்போமா? ஒரு நிமிஷம் நின்றா போதும். கீழே தான் வராங்க, இந்த போலீஸ் கீழே தான் வரான். ஓகே, நம்ம எப்படி போயிடுவோம்? பின்னாடி ஒரு போலீஸ்கார வரான். கேஸ் இங்கே ஒரு குப்பை. கேஸ் வெற்றிகரமாக போயிடுச்சு. நல்ல வேலை, நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல கேஸ். இப்போ நம்ம அவனுக்கு ஃபோன் அடிச்சு லொக்கேஷன் எடுங்க கேட்போம். ஓகே கேஸ், லொக்கேஷன் சொல்லிட்டா அந்த இடத்துக்கு நீ போக வேண்டியது கேஸ். அதாவது இங்கே வரணுமா? இந்த வழியாக வரும்போது இங்கே இருக்குண்ணா. ஓகே கேஸ், நம்ம இந்த வண்டியை விட்டுட்டு வர வேண்டியதான் கேஸ். இங்கிட்டு இல்லை யார் விட்டு கேஸ். ஆனால் ஒன்று வந்து இந்த வண்டியை பாருங்களேன், சூப்பராக இருக்கு. அதான் கேஸ், அவன் நம்ம இந்த வண்டியை திருட சொல்லியிருக்கான். அதான் நான் பார்த்தேன். ஆஃப் ரோடிங்லாம் சூப்பராக இருக்குங்க கேஸ். இங்கிட்டு போனோம். சூப்பர் கேஸ். கேஸ் இதை விட்டு நம்ம நல்லா நீட்டாக முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிறைய வேலை நம்ம கொடுப்போம் அது மாதிரி. கேஸ் ஆனால் வண்டிக்கு டேமேஜ் ஆகும், பார்ப்போம். நானும் முடிஞ்ச வரையும் பத்திரமா தான் கேஸ் கொடுக்க நினைக்கிறேன். நான் என்ன பண்றது, கொடுக்க முடியலையே. ஓகே கேஸ், என்ன கேஸ் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கு கேஸ். போகிற வழியில் ஸ்டாப் இருக்கா? பெயிண்ட் கடை அந்த மாதிரி. ஓகே, இங்கே ஒரு கடை இருக்கு, மொதல் அங்கே போயிருங்க. ஏன்னா வண்டியை ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அவன்கிட்ட எப்படியே போய் கொடுத்தானா அவன் நம்ம கொடுக்குற காசையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால வண்டியை ரிப்பேர் பண்ணி தான் கேஸ் கொடுக்கணும் வண்டி. உண்மையிலே பாருங்களேன், சூப்பராக இருக்கு. லைட்டு போடலை. ஓகே கேஸ், கேஸ் அவங்க எத்தனை பேத்துக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு? ஒரு இது கார் ஸ்டீல் பண்ணிட்டு வந்து இருக்கான். முதல்ல நம்ம அந்த மெக்கானிக்ஸ் எடுக்க போவோம் கேஸ். கேஸ் வண்டி இவ்வளோ டேமேஜ் ஆகி 139 போகுது டாப் ஸ்பீடு. பரவாயில்ல. கேஸ் அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு ரோல்ஸ் ரைஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு கேஸ்? இன்னொரு கார் ஏதோ இருக்கு, பார்ப்போம் கேஸ். வரும்போது அந்த பைக் எடுத்துடுவானே, இல்லைன்னா நம்ம கார் எடுப்பாருங்க. ஐ திங்க் 2 காரோ ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கேஸ் மண்ணில் ரொம்ப எதுவும் போகுது. கேஸ் நம்மளும் இது மாதிரி ஒரு வண்டி வாங்குவோம் சீக்கிரத்தில். அவர் எங்கே வாங்கினாருன்னு கேட்டு அதே இடத்துல நம்ம இந்த வண்டியை வாங்குறோம். கேஸ் ரெண்டாவது, இந்த வண்டியை திருட சொன்னது காரணமே வந்து
அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி அந்த வண்டி. அதனாலதான் இந்த கேங்ஸ்டர் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர் எங்க ரிஸ்க் எடுத்தாரு, நம்ம தானே ரிஸ்க் எடுத்தோம். எங்கதே இருக்கு அந்த கடை? இந்த இருக்கு கெஸ். திறந்துருக்கா? ஓகே, திறந்தாங்க கெஸ் இருக்கு. ரிப்பேர் பண்ணி விடுப்பா. ஆஹா, இன்புட் ஆப்ஷன் இருக்கா? வேணா கைஸ், நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணுவோம். இது வந்து ஊராட் வண்டி, இதுக்கெல்லாம் வேணாம். கைஸ் அந்த இடம் கரெக்டாக எங்கே இருமா இருக்கு? இந்த வழியை தான் வரணும், இந்த வழியில் வந்தால் இருக்கணும். 4 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். இன்னி வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டாங்க, எங்கேயும் இடிக்கக்கூடாது. கேஸ் இதை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னும் ஸ்டீலிங் ஏதோ ஒன்று இருக்கான், திருடுறது. அதை அவர் நம்ம கொடுக்குறேன்னாரு. அதனால முடிஞ்சடி இதில் ரொம்ப நல்ல பேர் வாங்கணும் அவர்கிட்ட. பத்தியா அவர் நமக்கு இன்னொன்று கொடுப்பார், அந்த வேலையை கொடுப்பாரு. அவர் நிறைய பைக்லாம் திருடுன்னு சொன்னார் கேஸ். இந்த வேலையை நல்லா முடிச்சேன்னா நான் ஒரு 4-5 பைக்கு திருடணும், அதை நான் ஓன்டே கொடுக்குறேன்னாரு. அதனால தான் கேஸ் இந்த நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். 2வது நல்ல அமௌண்ட்டு. கேஸ் இருங்கண்ணே, இந்த ஹெட்லைட் பாருங்கண்ணே. இந்த சைடு 4, அந்த சைடு பாருங்க. டிசைனா பரவாயில்லையே, சூப்பராக இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல கைஸ். கரெக்டா கைஸ், அந்த இடத்துல ஏதோ ரோடு மாதிரி போகும், மண் ரோடு மாதிரி. அதுக்குள்ள உள்ள வந்துட்டு அங்கிட்ட ஏதோ மலைக்குள்ள ஏறணும்னா பாப்போம். இங்க ஒரு மண் ரோடு மாதிரி போகணும்னா பார்த்துட்டே போவோம் எங்கிட்ட போகுதுன்னு. கேஸ் இவனுங்க ரொம்ப டேஞ்சரானவனுங்க. சில நம்மளை தாக்கலாருவானுங்க. நம்ம மாட்டு பேசாம போயிடுவோம். நூற்றி 42 கேஸ் டாப் ஸ்பீடு. இதில் அவ்வளோதான் போகும் போல இந்த வண்டி. இடிக்காம போகணும் கேஸ். இங்கேதான் மண் ரோடு, இது இல்லை. இங்கே மண் ரோடு போகணும்ண்ணா. என்ன கேஸ் எங்கிட்டு போகுது? கேஸ் இந்த ஆகுது பாருங்க, கடைக்கிட்ட தான் சொன்னா. ஆனால் மண் ரோடு தானே சொன்னா. எனக்கு தெரிஞ்சு இந்த மண் ரோடு தான் கேஸ். இங்கே இது ஒன்று தான் இருக்கு. ஆமாம் கைஸ், இதுதான். சேர்லாம் இருக்குண்ணா, சேர்லாம் உட்கார்றது, சேர்லாம் இருக்குண்ணா. இப்போ இந்த வழியாக போகணும் கைஸ். ஆனால் இதுக்கு மேலே ஏற சொன்னா கைஸ். இருங்க, நான் கரெக்டான லொக்கேஷன் கிட்ட வந்துடுறேன். ஓகே கைஸ், லொக்கேஷன் வந்துருச்சு நமக்கு. கரெக்டாக இந்த மலை மேலே ஏற சொன்னா. இந்த மலை மேலே போய் ஓகே
எங்கடி நீ படசனா இதாங்க கரெக்டாக இங்கே தான் சொன்னான். அதாவது இந்த புதற்குள்ள நீ பட சொன்னாங்க. காய்ஸ் அண்ணா இங்கே தான் சொன்னா புதருன்னு சொன்னா இங்கே நிப்பாட்டிட்டான். ஓகே நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. வண்டி தெரியுதா? ஓகே முன்பக்கட்டும் தெரியுது. நம்ம போனோன்னே அந்த எடுத்துகிட்டு போயிடுவானுங்களாம். அதனால் நீ இங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. நமக்கு ஒரு வண்டி வேணும் கேஸ். இருக்கு நான் வண்டியை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே நமக்கு வண்டி வந்துருச்சு. இந்த வண்டி தான் வால்வோ கைஸ். வால்வோ கார் நம்மளோட பர்சனல் கார். இது சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த காரு உள்ள சீட்டெல்லாம் பாருங்க, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஓகே கைஸ் நம்ம இங்கேருந்து போகலாம். ஓகே நம்ம இந்த வழியாக போயிடுவோம். இங்கிட்டு வழி இருக்கா? நம்ம தேவையுமா அதெல்லாம் உடச்சிட்டு வந்தோம். ஓகே கைஸ் இது நல்ல வேகமாக போதுருங்க. 160 கஸ் 200 207 208 10 கஸ் 40. கஸ் இந்த வண்டி நான் பைபாஸில் ஓட்டினதில்ல, இந்த ரோட்லலாம் 240 போகுது கஸ். செம்ம. ஓ மை காட் நல்லா பஸ் சந்தோஷப்பட்டேன். கஸ் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு நேர் ரோட்டை பார்த்துட்டு நிப்பாட்டோம். இந்த வண்டியை டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்த்துட்டோம். இருங்க கஸ் ரெடி பண்ணியாச்சு, நீ போகலாம் கைஸ். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்ப்போம் கைஸ். கைஸ் சும்மாவே 200 போது வருங்க. ஏய் போச்சு போச்சு கைஸ். ஆனால் இங்கே இருங்க, லைட்டாக அடித்தாலே பம்பர் ஆடுது, முன்னாடி இருக்கிற பம்பர். ஓகே கைஸ் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 240. அதுக்கு மேலே இவனுங்களோட ஓட்ட முடியல இவனுங்களை வச்சுக்கிட்டு. ஓகே கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு செமையான பைக்கை ராபரி பண்ண போகிறோம் கைஸ். ஒரு 5 பைக்கு செமையாக ராபரி பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமே வரும் கைஸ். ஓகே கைஸ் நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பை பை சி. இவன் என்ன கைஸ் நம்ம கார் சுற்றுறான். டேய் கைஸ் கார் அடிக்கிறான். எப்படி எப்படி அடிக்கலாம்? அது ஏன் காரை? யாரா நீ? டேய் ஏன் கார் எதுக்கு அடிக்கிற? போடா போடா போடா. யார் கார் அடிக்கிறிய? போ போ சாவ் சாவ் சாவ். யார் கார் அடிக்கிறிய? ஏன் காரடா அது? சாவுடா. நீ என்னடா அக்காலத்தா? சாவுடா. மொகாரில குத்தோண்டா. அடுத்து ரெடி. கஸ் வாண்டல சார் நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. கேஸ் நம்ம இருந்து கிளம்பிடலாம். செம ட்விஸ்ட்டு கேஸ். நம்மளே அடிச்சாங்க கேஸ். அதே கோவம் வந்துருச்சு. யார் ஒத்தாள் 4 பேர் செம ஃபைட்டு. ஓகே கேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை guys. See you. டாட்டா.